ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ட்ரீம்ஸ் அச்சீவர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் டெஸ்ட்டு 16 தான் பார்க்க போகிறோம். டெஸ்ட்டு 15 வரைக்கும் MHC அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ வாங்க பார்க்கலாம். ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் பொது தமிழ் தேர்வு 16 இது 9ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய 3வது இயல் மற்றும் 4ஆம் இயல்கள் தேர்வு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பார்க்கலாமா? சரியான தொடரை கண்டறி. இரட்டை காப்பியம் என்பன யாவை? ஆன்சர் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். சிலப்பதிகாரத்தை எழுதியவர் இளங்கோவடிகள், மணிமேகலை எழுதியவர் சீத்தலை சாத்தனார். ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்றான மணிமேகலை எந்த மதச்சார்பு உடையது ஆகும்? ஆன்சர் பௌத்த மத சார்புடைய நூல் மணிமேகலை மற்றும் குண்டலகேசி. திமிழுடன் கூடிய காளை ஒன்றை ஒருவர் அடக்குவது முயல்வது போன்ற ஓவியம் எந்த மாவட்டத்தில் கிடைத்துள்ளது? ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் மதுரை. நீலகிரி கரிக்கையூரில் ஒரு இது கிடச்சிருக்கோம். அது என்ன அப்படின்னா, கொம்புகள் மற்றும் திமில்கள் அது இருக்கக்கூடியதை 3 எருதுகளை விரட்டுற மாதிரி ஒரு ஓவியம். இது காளையை ஒருவர் அடக்க முயல்கிற மாதிரி ஓவியம். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சு படிங்க. அதுக்கடுத்து தேனி மாவட்டத்தில் என்ன கிடச்சிருக்கோன்னா, ஒரு காளை ஓவியம் இருக்கும். அந்த ஓவியம் ஒரு திமிழ் கூட இருக்கிறது மாதிரி. ஓகேங்களா? அந்த திமிழ் உள்ள ஒரு காளையை பார்க்குற மாதிரி இருக்கும். அது எந்த இடத்துல இருக்குன்னா, சித்திரக்கல் புடவு அப்படின்ற இடத்துல இருக்கிற மாதிரி நமக்கு கொடுத்துருப்பாங்க. விலோதம் என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நமக்கு மணிமேகலையில் இடம்பெற்றிருக்கும். ஓகேங்களா? ஸோ விலவரை அப்படின்றதுல எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆன்சர் என்னென்னு பார்க்கலாமா? ஆன்சர் துணியால் ஆன கொடி. ஓகேங்களா? ஸோ விலோதம்னா துணியால் ஆன கொடி. அறிவியலில் 2 வகைகளில் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கும் அறிவியல் வகை யாது? ஆன்சர் வணிக அறிவியல். 6வது கேள்வி, கார்பருவம் இதில் வல்லினம் மிகுந்துள்ளது. சரியா தவறா? ஆன்சர் கூற்று சரி. கார்பருவம் என்பதில் வல்லினம் மிகும். ஆட்ரியன் ஆஸ்ஃபீல்ட் என்பவர் எந்த ஆண்டில் கடவுச்சொல்லுடன் கூடிய அட்டைக்கு இங்கிலாந்தில் காப்புரிமை பெற்றார்? ஆன்சர் என்னன்னு பார்க்கலாமா? ஆன்சர் 1962ஆம் ஆண்டு தான் இந்திய சைனா போர் நடந்திருக்கும். அந்த ஆண்டில் தான் கடவுச்சொல்லுடன் கூடிய அட்டைக்கு இங்கிலாந்தில் காப்புரிமை பெற்றிருப்பார் ஆட்ரியன் ஆஸ்ஃபீல்ட் அவர்கள். அடுத்தது பார்க்கலாம். புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வளவான் ஏவா வானூர்தி. இது எந்த நூலுடைய அடிகள்? ஆன்சர் பார்க்கலாம். ஸோ ஆன்சர் புறநானூறு. ஓகேங்களா? ஸோ இந்த நூல் புறநானூரில் இடம்பெற்றிருக்கும். அகநானூறு அப்படின்றது 13 to 31 அடி வரையை கொண்டது. சீவக சிந்தாமணி ஆசிரியர் தருத்தக்க தேவர். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் 2ஆம் நூற்றாண்டு. எந்த ஆண்டு முதலில் PSLV திட்டத்தை தொடங்க அரசாங்கம் இசைவு தந்ததாக பேட்டி ஒன்றில் தெரிவித்திருப்பார் கை சிவன் அவர்கள். ஸோ ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஆன்சர் 1983ஆம் ஆண்டு. 83ஆம் ஆண்டு தான் பெர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. 2003ஆம் ஆண்டு எந்த நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது? இது உங்களுக்கான கேள்வி. ஆன்சர் என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சல்லி என்பது மாட்டின் கழுத்தில் கட்டப்பட்டிருக்கும் டேஸை குறிக்கும். இது அந்த இதில் கொடுத்துருப்பாங்களே, ஏறுதளவில் இருக்குல்ல, அந்த இதில் கேட்ட கேள்வி. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஆன்சர் வளையத்தினை குறிக்கும். எருதுகட்டி என்னும் மாடு தழுவுதல் நிகழ்வை டேஸ் பதிவு செய்துள்ளது? ஆன்சர் கண்ணுடையம்மன் பல்லு பதிவு செய்துள்ளது. கண் கட்டி விளையாடுவோன்னு சொல்லுவாங்கள்ல, இருங்க கொஞ்சம், கண்ணை கட்டி விளையாடுவோம்ல கண்ணாம்பூச்சி அப்படின்னு வச்சுக்கோங்க. கண் கட்டி விளையாடுறது அப்புறம் கண்ணுடையம்மன் பல்லு கட்டின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கோன்ற மாதிரி வச்சுக்கோங்க.
ஈரறிவுக்கு உரையாசிரியர்கள் எடுத்துக்காட்டு என்ன? அதாவது வந்து தொல்காப்பியர் வந்து மூவறிவு இதெல்லாம் வந்து கிளாஸிஃபை பண்ணி எழுதியிருப்பார் இல்லையா? ஸோ அதில் தான் இவங்க வந்து கேட்டிருக்காங்க. இவங்க கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, ஈரறிவுக்கு அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க எடுத்துக்காட்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பாடலையும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா அதுலேருந்து எந்த இது வேணாலும் கேட்கலாம். நம்ம ஒரு சாம்பிளுக்கு எப்படி கேட்பாங்கன்றதுக்கானதை கொடுத்துருக்கோம். ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். சிப்பி. ஈரறிவு அப்படின்றது என்னென்ன இது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உற்றறிதல், அதாவது தொடு உணர்வுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த உற்றறிதல் ப்ளஸ் அது இல்லாமல் வந்து சுவை. ஓகேங்களா? ஸோ சுவைத்தல் இதுதான் வந்து நமக்கு உற்றறிதல் ப்ளஸ் சுவைத்தல் தான் நம்ம ஈரறிவு அப்படின்னு சொல்லுவோம். பான் டெலிகிராஃப் என்ற தொலைநகல் கருவியை உருவாக்கியவர் யார்? ஸோ ஆன்சர்னு பார்க்கலாம். ஆன்சர் ஜியோவானி காசில்லி. இவங்க தான் வந்து பான் டெலகிராஃப் அப்படின்றத வந்து வடிவமைச்சிருப்பாங்க. அலெக்சாண்டர் பெயின் அப்படின்றவரை பொறுத்த வரைக்கும் குறியீடுகளை மின்னாற்றல் உதவியோடு அச்சிடுவதில் வந்து வெற்றி கண்டு அதற்காக ஒரு காப்புரிமையை வாங்கியவர் தான் யார் அப்படின்னா இந்த அலெக்சாண்டர் பெயின் அப்படின்றவர். ஓகேங்களா? ஸோ செஸ்டர் கார்ல்சன் அப்படின்றவர் தான் ஃபஸ்ட் என்ன பண்ணியிருப்பார், கந்தகம் தடவி அந்த துத்தநாக தட்டெலாம் வச்சு இது பண்ணியிருப்பாங்க. ஜெராக்ஸ் இயந்திரம் அவர் தான் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார் அப்படின்றது நம்ம பார்த்தது தான். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்க்கலாமா? வைரமுத்து இந்தியாவின் சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருதினை 8 முறை பெற்றவர் ஆவார். இந்த கூற்று சரியா தவறா? ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் தவறு. காரணம் 8 முறைன்றது தவறு தான். 7 முறை தான் வாங்கியிருப்பார். ஓகேங்களா? பெயரெச்சத்தில் வல்லினம் மிகுமா மிகாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் மிகாது. பெயரெச்சத்தில் எப்பயுமே வல்லினம் மிகாது. கையருகே நிலா என்னும் நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள். சிந்துவெளி அகழாய்வுகளில் காண்டறியப்பட்டன்றது இதில் தவறாக இருக்குது பார்த்துக்கோங்க. கண்டறியப்பட்ட மாடு தழுவும் கல் முத்திரை ஒன்று தமிழர்களின் பண்பாட்டு தொழில் அடையாளமான ஏறு தழுவுதலை குறிப்பதாக உள்ளது என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஐராவதம் மகாதேவன். இன்ஸ்கிரிப்ஷன் என்பதன் தமிழ்ச்சொல் என்ன? ஆன்சர் பொறிப்பு. புலி டேஸ் தோல் இதில் வல்லினம் மிகுமா மிகாதா? ஆன்சர் மிகும். புலித்தோல் அப்படின்னு தான் வரும். இது வந்து ஒரு 6ஆம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா? புலியினது தோல் அப்படின்னு சொல்லி வரணும். அது அப்படின்றது இந்த இடத்துல மறைஞ்சு வந்திருக்கு. ஸோ அது தொகை. அப்போ வந்து 6ஆம் வேற்றுமை தொகைன்னு சொல்லுவோம். இதை 6ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும். ஒரு பொருள் என்பதன் இலக்கண குறிப்பு காண்க. ஆன்சர் உரிச்சொல் தொடர். மணிமேகலையின் முதல் காதை விளாவரை காதை ஆகும். இந்த கூற்று சரியா தவறா? ஆன்சர் கூற்று சரி. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல என தொடங்கும் குறளில் இடம்பெற்றுள்ள அணி என்ன? ஆன்சர் ஓமை அணி. போல என்னும் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வெளிப்பட்டுள்ளது. திருக்குறளில் கோடி என்னும் எழுது எத்தனை இடங்களில் வந்துள்ளது? ஆன்சர் 7 இடங்களில் வந்துள்ளது. கோடி அப்படின்றதுக்கு எத்தனை 0 போடுவோமோ அந்த தான் கவுண்ட் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. வைரமுத்து மாநில அரசின் விருதை எத்தனை முறை பெற்றுள்ளார்? ஆன்சர் 6 முறை. தேசிய விருது 7 முறை பெற்றிருப்பார். இஸ்ரோவின் தலைவர் பதவியை வகித்த முதல் தமிழர் யார்? ஆன்சர் சிவன் அவர்கள். இவர் தான் வந்து முதல்ல வந்து தமிழராக இருந்து இஸ்ரோவுக்கு தலைவராகிருப்பார். இஸ்ரோ எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்றது உங்களுக்கான கேள்வி. இஸ்ரோவின் தலைமையகம் எங்குள்ளது அப்படின்றதும் உங்களுக்கான கேள்வி. ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ மொத்தம் வந்து 25 கேள்விகள் முடிஞ்சிருச்சு. இந்த தேர்வை எழுதிய அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட். மொத்தம் 25 மதிப்பெண்களுக்கு நீங்கள் எத்தனை மதிப்பெண்கள் எடுத்தீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி நீ எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்க அப்படின்றத கேளுங்க. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ரெடி செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம டெஸ்ட் பேட்ச் அடுத்தடுத்து போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். டெஸ்ட் பேட்சஸோட டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து எந்த வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றதையும் பதிவு பண்ணிடுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.
நன்றி.